எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்திங்கன்னா, ஒரு 22 ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ட்ரேடிங் வியூவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம டேட்டாவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணிட்டோம். அதில் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதில் வந்து பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டெக்னிக்கல்ஸ் ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம அதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். அது வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. அருண் சிஸ்டம் வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரேடிங் வியூ ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் போன மாதம் டெஸ்ட் பண்ணது இருக்குது, இந்த மாதம் டெஸ்ட் பண்ணது இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த டெக்னிக்கல் ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது பார்த்திங்கன்னா 2 மாதமும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த 50 மினிட்ஸ் கேண்டலில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 1 மினிட்லேயும் 5 மினிட்லேயும் ஆஸ் வெல் அஸ் 15 மினிட்ஸ்லேயும் ஆல்சோ 1 ஹவர்லேயும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்ப்போம் இன்றைக்கி ஒன்று ஒன்றா. ஓகே, ஸோ டெக்னிக்கல் ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி உள்ள டாப்பிக்கில் டெக்னிக்கல் ரேட்டிங் இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, ஓகேங்களா? அப்புறம் டிஆர்ஐ டிஆர்எஸ் ஏன் வந்து டெக்னிக்கல் ரேட்டிங் இண்டிகேட்டர்னு வச்சுருக்க டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி 2 இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த டெக்னிக்கல் ரேட்டிங் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் இந்த டெக்னிக்கல் ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எப்படி ட்ரேட் பண்ணுறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த இண்டிகேட்டரில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி 2 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடும். ஸோ அதனால் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு நான் தேவையான விஷயங்களை மட்டும் நான் எடுத்து நான் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம பழைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கல் ரேட்டிங் இண்டிகேட்டர் அதாவது டிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டரில் 2 குரூப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது நிறைய மூவிங் ஆவரேஜஸ் இருக்குது, மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் இருக்குது. அதனுடைய முக்கால்வாசி ரொம்ப ஃபேமஸான மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஆசிலேட்டர்ஸ் இருக்கும் நிறைய, அதாவது ஆர்எஸ்ஐ அது மாதிரி நிறைய ஆசிலேட்டர்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி நிறைய ஆசிலேட்டர்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து ரெண்டையும் அதனுடைய ரிசல்ட் எடுக்கிறாங்க. ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணுறாங்க. அதாவது மூவிங் ஆவரேஜஸோடைய இண்டிகேட்டர்ஸோடைய ரிசல்ட்டையும் ஆசிலேட்டர்ஸோடைய இண்டிகேட்டர்ஸோடைய ரிசல்ட்டையும் ஆவரேஜ் பண்ணி கடைசியாக ஒரு சம்மரி மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது செல் பண்ணலாமா, பை பண்ணலாமா, ஸ்ட்ராங் செல் பண்ணலாமா, ஸ்ட்ராங் பை பண்ணலாமா, இல்லை இது நியூட்ரலாக இருக்கா, நியூட்ரல்னால் சைட்வேஸில் போகுதுன்னு அர்த்தம், நியூட்ரலாக இருக்கா, இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் ரேட்டிங் இண்டிகேட்டர். 2 வித்தியாசமான இண்டிகேட்டர்ஸ், அதாவது மூவிங் ஆவரேஜஸும் ஆசிலேட்டர்ஸும் எடுத்து அதை ரிசல்ட்டை கண்டுபிடிச்சி ஆவரேஜ் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய சம்மரியை கண்டுபிடிக்கிறாங்க. சம்மரி வந்து ஸ்ட்ராங் செல்லா, நியூட்ரலா, பையா, ஸ்ட்ராங் பையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் வந்து டெக்னிக்கல் ரேட்டிங் இண்டிகேட்டர். ஓகேங்களா? அதான் பார்த்தீங்கன்னா டெசிஷன்ஸ் ஆஃப் எம்ஏஸ், டெசிஷன்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ், ரேட்டிங் கண்டுபிடிக்கிறாங்க, ஓவரால் ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் வந்து டெக்னிக்கல். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அடுத்தது இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த இண்டிகேட்டரில் 2 குரூப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸை வந்து கம்பைன் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு குரூப்பில் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜஸ். என்னென்ன மூவிங் ஆவரேஜஸ்னால் எஸ்எம்ஏ, இஎம்ஏ, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம வீடியோ ஆல்ரெடி போன வீடியோக்கு முந்தின வீடியோக்கு போட்டிருப்போம். நீங்கள் பாருங்கள், அதோடைய டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஈச்சிமிகோ கிளவுட், விஎம்ஏ, விடபிள்யூஎம்ஏ, ஹல்எம்ஏ, இவ்வளோத்தையும் கொடுக்குறாங்க. ஸ்டொக்காஸ்டிக் கிடையாது. கடைசி வந்து ஒரு ஆசிலேட்டர். சரிங்களா? ஸோ இத்தனை இண்டிகேட்டர்ஸையும் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? செகண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆசிலேட்டர்ஸ். இது ஃபுல்லாக ஆசிலேட்டர்ஸ், இது ஃபுல்லாக எம்ஏஸ், மூவிங் ஆவரேஜஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டோடைய இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. இது வந்து வெறும் இஎம்ஐ, அதாவது எஸ்எம்ஐ இஎம்ஐ மட்டும் எடுக்கல. இதனுடைய இதை பாருங்கள். இப்போ மூவிங் ஆவரேஜ் லென்த்து பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 50, 100, 200 டே, இத்தனை மூவிங் ஆவரேஜ் டீட்டெயில்ஸும் எடுத்து ரிசல்ட்டை பார்க்குறாங்க. அவன் ஈச்சிமிகோ கிளவுடில் 9, 26, 52 இந்த மாதிரி நாட் ஓன்லி எ சிங்கிள் வேல்யூ, ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, நிறைய வேல்யூஸாக அனலைஸ் பண்ணுறாங்க இந்த இண்டிகேட்டரில். ஸோ எம்ஏ லென்த் இத்தனை லென்த் இருக்குது, ஈச்சிமிகோ கிளவுடில் இத்தனை டீட்டெயில்ஸ் இருக்குது, விஎம்ஏல 20 யூஸ் பண்ணுறாங்க, ஹெச்யூஎல் எம்ஏல வந்து ஹல்எம்ஏல வந்து 9 யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு
விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. நான் எல்லாத்தையும் காமிக்கல, பட் நான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு குரூப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸை எடுத்து அதில் நிறைய டேட்டாவை வேரி பண்ணி அதிலிருந்து ஃபைனலாக ஒரு ரேட்டிங்கை எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணி நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய ஸ்க்ரீனில் நிறைய இண்டிகேட்டர்ஸை வச்சு பேரலாக பார்க்குறத விட்டுட்டு இந்த ஒரே இண்டிகேட்டர் வச்சு பார்த்துடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய மெயினான குறிக்கோள். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன க்ரைட்டீரியாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு இண்டிகேட்டர் இப்போ எல்லா மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, என்ன மூவிங் ஆவரேஜ்? இந்த இஎம்ஐ, எஸ்எம்ஐ உடைய அந்த 10, 20, 30, 50, 100, 200 இது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ரேட்டிங் கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்து பாருங்கள், பை எம்ஏ வேல்யூ லெஸ் தேன் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா பை கொடுக்குறாங்க. செல் எப்போ பண்ணால் எம்ஏ வேல்யூ கிரேட்டர் தேன் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா செல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு இண்டிகேட்டர்ஸ்க்கும். பார்த்தீங்களா, ஒரு இண்டிகேட்டர்ஸ்க்கும் வந்து அவங்க ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இந்த க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரேட்டிங் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா -1ன்னா செல் அப்படின்றாங்க வச்சுக்கோங்களேன். 1ன்னா பைன்றாங்க, 0னா நியூட்ரல்ன்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் த ரேட்டிங். அதாவது செல் ரேட்டிங்னா -1, பை ரேட்டிங்னா 1, நியூட்ரல்னா 0. ஓகேங்களா? என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குரூப் இருக்குல்ல, இத்தனை குரூப்ஸ் இருக்குல்ல, இதோடைய ரேட்டிங் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆவரேஜ் பண்ணுறாங்க. பாருங்க, த குரூப் அண்ட் ஓவரால் ரேட்டிங்ஸ் ஆர் கால்குலேட்டட் அஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ரேட்டிங். எல்லாத்தையும் எடுத்து அவங்க அதனுடைய ரேட்டிங் கண்டுபிடிச்சு ஒன்று கண்டுபிடிச்சு அது மொத்தத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஆவரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆவரேஜ் பண்ணிவிட்டு இதான் அந்த ஃபைனல் வேல்யூ. அதாவது இப்போ அந்த எல்லா இண்டிகேட்டர்ஸுடைய ரேட்டிங்ஸும் எடுத்து ஆவரேஜ் பண்ணி ஒரு ரிசல்ட் வருதுல்ல, அந்த வேல்யூ வந்து -1.02 -0.5 இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் செல் அப்படின்றாங்க. ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், -1னா செல்லு, 1னா பைன்னு சொன்னோம்ல. இங்கே பாருங்கள், -1.02 -0.5 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஸ்ட்ராங் செல் அப்படின்றாங்க. -0.5 to -0.1 அப்படின்னா செல் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அது மாதிரி -0.1 கிரேட்டர் than equal to வேல்யூ, அதாவது பிட்வீன் -1 0.1 to 0.1 வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூஸ்குள்ளே இருந்துச்சுன்னா நியூட்ரல் அப்படின்றாங்க. 0.1 to 0.5னா பைன்றாங்க, 0.5 to 1.0னா ஸ்ட்ராங் பைன்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஃபைனல் ரேட்டிங்குடைய இண்டிகேஷன். ஓகேங்களா? ஸ்ட்ராங் செல்லா ஸ்ட்ராங் பையான்றதை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம வேல்யூஸ்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு அவங்க சூப்பராக சிம்பிளிஃபைடாக ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. என்னன்னு பார்க்கலாம். இதுதான் அவங்களுடைய டெசிஷன்ஸ். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து எதை பார்க்கணும் அப்படின்னா, அந்த சார்ட்டில் போய் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த இண்டிகேட்டரை பார்த்துருவோம். இந்த டெக்னிக்கல், அதாவது இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போயிட்டு டெக்னிக்கல் ரேட்டிங் பாருங்க 2 இருக்கா? நான் சொன்னேன்ல, டெக்னிக்கல் ரேட்டிங் இண்டிகேட்டர் இதுதான் அந்த இண்டிகேட்டர். அது ஸ்ட்ராட்டஜி இந்த இருக்கு. நான் 2யுமே கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரேட்டிங் இண்டிகேட்டர், மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி. டெக்னிக்கல் ரேட்டிங் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸை ஃபுல்லாக கொடுக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும்னு காமிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பார்க்க வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் மெயினாக பார்க்கணும். இதான் ஏன்னா இண்டிகேட்டர், இதான் இந்த இண்டிகேட்டர். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இண்டிகேட்டர் தான் பார்க்கணும். இப்போ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதாவது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, நம்ம இதில் போய் செட்டிங்ஸை பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி இருக்கா? இந்த டேபிளில் என்னென்ன காமிக்கணும், 1 ஹவர் கேண்டில் காமிக்கணும், 4 ஹவர் கேண்டில் காமிக்கணும், 1 டே கேண்டில் காமிக்கணும், 1 வீக் டைம் ஃப்ரேம் காமிக்கணும், 1 மந்த். ஸோ இது எல்லாமே டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ அந்த டைம் ஃப்ரேம் என்னென்ன டைம் ஃப்ரேம் நான் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா 1 மந்த் வேண்டாம், 1 வீக் வேண்டாம்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம டே ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு 1 ஹவர், 4 ஹவர், 1 டே போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் சார்ட்டில் என்ன டைமிங் கொடுத்துருக்கீங்களோ அதுவும் டிஸ்பிளே ஆகிடும். பார்த்தீங்களா? ஸோ இந்த சார்ட்டில் என்ன டைமிங் கொடுத்துருக்கீங்களோ அது டிஸ்பிளே ஆகிடும். அது கூட என்னென்னலாம் வருது அப்படின்னா இதெல்லாம் வருது. இது இந்த டைம் ஃப்ரேமுடைய 1 ஹவர் டைம் ஃப்ரேமு, 4 ஹவர் டைம் ஃப்ரேமு, 1 டே டைம், இது 3 சேர்ந்து வந்துடுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டேபிள். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த டேபிளில் பார்த்துருவோம். இதை பாருங்கள், டேபிள் 50 மினிட் டைம் ஃப்ரேமில் எம்ஏஸ் ஃபுல்லாக என்ன இண்டிகேட் பண்ணுது, அதாவது மூவிங் ஆவரேஜஸ் ஃபுல்லாக என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸ்ட்ராங் செல்னு இண்டிகேட் பண்ணுது. ஆசிலேட்டர் வந்து நியூட்ரல்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னதுன்னா செல் கொடுக்குறாங்க. ஸோ அதாவது நம்ம இப்போ
ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா பிஇக்கு போகலாம், ஓகேங்களா, புட் ஆப்ஷன் போகலாம். அதே மாதிரி இப்போது 60 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா செல் கொடுக்குறாங்க, ஆசிலேட்டர் நியூட்ரல் இருக்குது. ஸோ ஆல் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காம்பினேஷன் கொடுத்துறாங்க பாருங்க. அப்போது ரெட் கலர் வந்து என்னது செல்லு, க்ரீன் கலர் வந்து பை. இதுதான் வந்து அதனுடைய கலர் இண்டிகேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். போயிட்டு இந்த கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க, பையினா பாருங்க க்ரீன் இருக்குது. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ப்ளூ கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ப்ளூ கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி, அதாவது டிஃபால்ட்டாக ப்ளூ தான். நான் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் க்ரீன் கொடுத்துருந்தேன், ஓகேங்களா. ஸோ நம்ம திக்கான ஒரு க்ரீன், ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணும். திக்கான க்ரீன், அப்புறம் ஒரு லைட்டான க்ரீன் கொடுத்துருவோம். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி இதுக்கும் வந்து லைட் கலர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, லைட் கலர்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதனுடைய இதை வந்து நல்ல ரெட் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபைன். ஸோ இந்த லைட் கலர் என்ன சொல்லுதுன்னா பை, இந்த டார்க் கலர் க்ரீன் என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ராங் பை. ஸோ இந்த கலரை மாற்றிக்கோங்க. நியூட்ரல் பார்த்தீங்கன்னா இதுதான் நியூட்ரல் உங்களுக்கு. இது வந்து நான் ஒயிட்டாக கொடுத்துட்றேன், ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஓகே, கொடுத்துடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹிஸ்டோகிராம், அதாவது இந்த பார் மாதிரி இருக்குல்ல, இந்த பார்ஸ் ஒன்று பாருங்கள், ஒன்று டார்க்காக இருக்குது, ஒன்று லைட்டாக இருக்குது, இன்னொன்று ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ஒன்றும் இல்லை, நியூட்ரல். இந்த டார்க்காக இருக்கிறது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பை மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த லைட்டாக இருக்கிறது வந்து உங்களுக்கு பை, இந்த லைட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல், இந்த டார்க் ரெட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் செல். இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே ஒயிட் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம் இதை. ஒயிட், நியூட்ரல் ஒயிட் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு சின்ன கலர் கொடுத்துக்கலாம். ஒரு ஓகே, இந்த மாதிரி பிங்க் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த வேரியேஷன் தெரியுது இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் பிங்க் கலர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் மாதிரி ஆகிடும், ஓகேங்களா. அதே மாதிரி செல்லும் ஒரே மாதிரி இருக்குல்ல கலரு, செல்லை வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு ஆக்கிடலாம். ஓகே, ஓகே, பார்த்தீங்களா இப்போ வந்து உங்களுக்கு செல் ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஃபைன். ஸோ இப்போது உங்களுக்கு இதில் ஒரு கிளியர் இண்டிகேஷன் புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரேடில் மெயினாக வந்து எங்கே டார்க்கான பார்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் டார்க்கான பார்ஸ், இட் மீன்ஸ் தட் ஸ்ட்ராங் இண்டிகேஷன். அப்போ என்னென்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் நடந்து அப்புறம் மாறுதில்ல, இந்த இடத்த நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்க போகுது அப்படின்றது. ஸோ இந்த சேஞ்ச் நடந்ததுக்கப்புறம் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஓகே 2 டார்க்கான பார் வந்திருக்கா, ஓகே அப்போ நம்ம வந்து ஒரு இந்த பொசிஷனுக்கு போகலாம், நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் போகலாம், வந்து அந்த பொசிஷனுக்கு போகலாம். இல்லைனா வந்து டார்க் ரெட்டு வர ஆரம்பிச்சிட்டோன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர்லேருந்து கலர் சேஞ்சை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேரலாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எண்ட் என்ன அப்படின்றது தான் காட்டியிருக்காங்க அதில், ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கேண்டர் விழ இதை நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கலாம். ரெண்டும் ஸ்ட்ராங் செல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம், அந்த மாதிரி, ஓகேங்களா. இங்கே ஒரு ஸ்ட்ராங் செல்லாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது, அந்த செல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ரேட்டிங் செல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டெசிஷனை வச்சு நீங்கள் உங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம், ட்ரேடிங் பொசிஷன் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது கலர்ஸை தான் நம்ம பார்க்கணும். நம்ம கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கலருடைய இண்டிகேஷன் நியூட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 0.1 டு -0.1, 0.1க்கு மேலே போகும்போது உங்களுக்கு கலருடைய சேச்சுரேஷன் இருக்குல்ல, திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி -1க்கு கீழே போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கலருடைய சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ அதாவது இப்போ நான் வந்து ப்ளூ கொடுத்துருக்கேன்னா அந்த ப்ளூவோடைய திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ரெட்டுடைய இது பார்த்தீங்கன்னா ரெட்டுடைய திக்னஸ் வந்து இன்க்ரீஸ், அதாவது சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் வந்து அவங்க சொல்கிற கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ இது சம்மரி என்னென்னா, நம்ம எல்லா இண்டிகேட்டர்ஸையும் வந்து நிறைய ஸ்க்ரீனில் வச்சு நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் ஜென்ரலாக சிம்பிளாக நீங்கள் வந்து இதை காட்டிடலாம், ஒரே ஸ்க்ரீனில் வச்சு நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து இவங்க சொல்கிற மெயினான விஷயம். அதாவது நிறைய இண்டிகேட்டர்ஸை கம்பைன் பண்ணி ஒரு இண்டிகேட்டர் ஆக்கியிருக்காங்க. இதுதான் இதில் அட்வான்டேஜ்.
ஸோ இதில் செலக்ட் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான இண்டிகேட்டர்ஸ். ஆர்எஸ் இண்டிகேட்டர் ஃபேமஸான இண்டிகேட்டர், அப்புறம் இஎம்ஏ, எஸ்எம்ஏலாம் ஃபேமஸான இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே ஃபேமஸான இண்டிகேட்டர்ஸ். ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸை வந்து அவங்க மொத்தத்தையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா, 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் எந்த ஸ்ட்ராட்டஜியோ, எந்த இண்டிகேட்டர் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணணும், பேப்பர் ட்ரேட் பண்ணணும், ஒன் லாட் ட்ரேட் பண்ணணும். பேக் டெஸ்ட் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டோம் அதில். ஏன்னா நம்ம அந்த யூஐ பாத்தை யூஸ் பண்ணி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டோம். அந்த பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம வெப்சைட் அருண் சிஸ்டம் வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. பேக் டெஸ்ட் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிடுச்சு. எந்த மந்த்துக்குன்னா மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிடுச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. பேப்பர் ட்ரேட் இன்னும் பண்ணலை, நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆனால் மட்டும் ஒன் லாட் ட்ரேடுக்கு போங்க, இல்லைனா போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ பேக் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இந்த கண்டென்ட் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இதனுடைய ஹெல்ப்புக்கு போனீங்கன்னா இது டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். சாரி, இங்கே போயிட்டு அபவுட் த ஸ்கிரிப்ட்னு போனீங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இது ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை வீடியோவை பாருங்கள், எதுனாலும் ஓகே தான். இது வந்து ஒரு மேனுவல் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை. பேக் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்த்தாச்சு. இந்த பேக் டெஸ்ட் பார்த்தீங்களா, அதில் எல்லாம் கிளியராக இப்போ இந்த 15 மினிட்ஸ் கேண்டலில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, 122 ட்ரேடில் 4716 ரூபா வந்திருக்கு. இது ஃபார் ஒரு ஷேருக்கு. இப்போ 50 ஷேர் எடுத்தீங்க அப்படின்னா அப்போது 50 இன்ட்டு 4716 இதுதான் உங்களுடைய ஃபைனல் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஆவரேஜ் ட்ரேட் வந்து 38 ருபீஸ் இருக்குது. 38 இன்ட்டு 50 போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு லாட்டில் 50 குவான்டிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ 50 குவான்டிட்டிஸாக 50 இன்ட்டு 38 போட்டுக்கோங்க. போட்டால் அதுதான் உங்களுடைய ஆவரேஜ் ட்ரேட் ஆஃப் ரிசல்ட். இதுதான் வந்து உங்களுடைய பேக் டெஸ்ட் ரிசல்ட். ஸோ நல்லா ஒர்க் ஆகிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி மாதிரி தோணுது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.